வணக்கம். எல்லோருக்குமே பொதுவாக அவங்கவங்க கையில் பணம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், நகை இவை எல்லாமே பார்த்திங்கன்னா பல மடங்கு பெருகணுன்னு தாங்க ஆசை இருக்கும். அந்த வகையில் இந்த குச்சியை நாம் இந்த முறையில் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அது நமக்கு பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். அளவில்லா ஒரு பொருளுக்கு பன்மடங்கு பெருகக்கூடிய சக்தி இந்த அதிமதுர குச்சிக்கு தாங்க உண்டு. இந்த குச்சி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். விலை கம்மி தாங்க. நீங்கள் இதை வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிறிய கிண்ணத்தில் இந்த 3 குச்சி 4 குச்சி போட்டுக்கோங்க. போட்டு நெய் முங்குற அளவுக்கு நீங்கள் அந்த குச்சி முங்குற அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மறுநாள் நீங்கள் அதை எடுத்து மறுநாள் தாங்க எடுக்கணும். எடுத்து அதை துணி கொண்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வைக்கணும். வச்சுட்டு உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இல்லையா, உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை இந்த குச்சிக்கிட்ட நீங்கள் 108 முறை உச்சரிக்கணுங்க. ஏன்னா நீங்கள் 108 முறை உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்கு ஒரு சக்தி ஏற்படும். இந்த குச்சியை நீங்கள் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பணம் பீரோ வச்சுருப்பீங்களா, பண பீரோவில் போய் பணத்தின் மேல் இந்த குச்சியை வச்சிங்கன்னா பணம் பல மடங்கு பெருகுவதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாங்க. பல வழிகளிலிருந்து உங்களுக்கு பணம் கைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, சொத்து பத்திரம், உங்கள் வீட்டு பத்திரம் இருக்கும் இல்லையா, வீட்டோட பத்திரமா ஏதோ ஒரு பத்திரத்து மேலே வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அடமானம் போகாமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் குழந்தைகள் படிக்கின்ற புத்தகத்தின் மேல் இந்த குச்சியை போய் வச்சிங்கன்னா சரஸ்வதி தேவியின் கடாட்சம் நமக்கு பல மடங்கு பெருகுங்க. அப்புறம் சமையல் அறை இருக்கும் இல்லையா, அங்கே போய் நம்ம தானியத்திற்கு சமையல் அறையில் ஏதாவது அரிசி அது மேலே வச்சிங்கன்னா தானியத்துக்கு என்றைக்குமே நம்ம வீட்டுக்கு பஞ்சமே வராது. இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இதை கொண்டு போய் நீங்கள் இந்த அதிமதுர குச்சியை நீங்கள் வச்சிங்கன்னா அது பல மடங்கு உங்களுக்கு பெருகி மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.